எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நான் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் அளவுக்கு. அப்புறம் கட் பண்ண கேரட் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ காய்கறிகள் அதை வச்சு பண்ணலாம். பீன்ஸு, வேறு ஏதாவது பயிர் வகைகள் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தனியாக 2 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், இது 3 போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எப்போவும் நம்ம சேர்க்குற மாதிரி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி செடி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா, இதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பட்டாணி, அந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு பவுல் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்தோம்னா 2 பவுல் அளவுக்கு வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் இதில் சேர்க்கணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும். கடைசியாக தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சீரக சம்பா அரிசி குருணை இருக்குல்ல, அது ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் அதில் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன்.
இந்தளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை. கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது கூட 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.